ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து கிட்ஸோட டுடே லஞ்ச் பேக் என்னென்னு பார்க்கலாங்களா. ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் தான் பண்ணியிருந்தோம். 2 பிள்ளைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் தான் வந்து போட்டிருந்தோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் தான் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரை தான் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கம்மியாக தான் பண்ணினேன் நான். ஏன்னா குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால கொஞ்சமாக வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து நேரத்துலேயே எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து ராகி மாவில் வந்து பேன் கேக் தான் பண்ணியிருந்தேன். தம்பி வந்து 2 நாளாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து நம்ம வீட்டிலே வந்து பேன் கேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டுடே லஞ்ச் பேக் வந்து இவ்வளோ தான். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து தோசை ஊற்றி சட்னி பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து கார சட்னி மாதிரி பண்ணி ஊட்டி விட்டுட்டோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.